अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि। नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। वअशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा बस्स मिनहुमा रिजालन कसीरन निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलूना बिही वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन दलाला व कुल्लु दलालतिन फिन्नार। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन आलि मुहम्मद कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। या अय्युहल्लज़ीना आमनू कूनू क़व्वामीना बिल क़िस्त शुहदाअ लिल्लाहि व अला अनफुसिहिम व लिवालिदैनि वल अक़रबीन यकुन गनिय्यन औ फ़क़ीरन फ़ल्लाहु औला बिहिमा फ़ला तत्तबिउल हवा अन तअतिलू अन तल्वा औ तुग़लिलू फ़इन्नल्लाह कान बिमा तअमलून ख़बीरा। மிகுந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்தியா என்ற நாடு பல்வேறு சமுதாயங்களை உள்ளடக்கிய நாடு. இந்த நாட்டில் எல்லா விதமான குழப்பங்களும் தங்குதடை இல்லாமல் நடைபெற்று வருகிறது. எல்லாவற்றிற்கும் நடுநிலையாக இருந்து இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல வேண்டிய கடமை நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் மட்டுமே அதிகாரத்தையும் வழங்கியிருக்கிறது. நாடாளுமன்றமாயினும் சரி, சட்டமன்றமாயினும் சரி, சொத்து விவகாரங்கள், தனி மனித உரிமைகள், வாழ்வியல் போராட்டம் எல்லாவற்றிற்கும் நீதிமன்றங்களிலே போய் தான் நீதியை தேட வேண்டிய காலகட்டாயம் இருக்கிறது. ஆயினும் அந்த நீதி முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கிறதா, அல்லது யாருக்கு நீதி போய் சேர வேண்டுமோ அந்த மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறா என்பது ஆங்கிலத்தில் $1,000,000 கொஸ்டின் என்று சொல்வார்கள். அது கேள்விகளை உள்ளடக்கி இருக்கிறது. பதில்களை நாம் வரலாற்றிலே தேடி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. முஸ்லீம் சமூகம் அநேக உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் இழந்து விட்டது என்றே நாம் சொல்லலாம். நாம் கடைசியாக நம்பியிருப்பது நீதிமன்றங்களை மட்டும்தான். ஏனென்றால் தனி மனிதன் அல்லது ஒரு சமுதாயம் தானாக நீதியை தேடி செல்லும் என்றால் யாரிடமிருந்து நமது உரிமை பிடுங்கப்பட்டதோ, யார் நமக்கு அநீதி இழைத்தார்களோ அவர்களோடு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டி வரும். அதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், அமைதி சீர்குலையும், நாட்டில் சகோதர தத்துவம் உடைந்து போய் நிம்மதியில்லாத வாழ்வு, பெரும் சேதம், கலவரம், குழப்பம் என்று நிலைகள் மாறி போய்விடும். ஆக எல்லா சமுதாயமும் ஒரு காலகட்டத்தில் நீதிமன்றங்கள் நாடு நீதிமன்றம் சொல்கிற தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம் என்று சொல்கிறோம். அதற்கு சொல்வதற்கு காரணம் என்றால் நீதிமன்றங்கள் நீதியை நமக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படை. ஆனால் முஸ்லீம் சமுதாயத்திற்கு நீதி கிடைக்கிறதா என்றால் இது நாம் சொல்ல தேவையில்லை. முஸ்லீம் அல்லாத மக்களே, முஸ்லீம்களுக்கு பெரும் அநீதி இந்த நாட்டில் இழைக்கப்படுகிறது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைசிறந்த வழக்கறிஞர்கள் தொலைக்காட்சி பேட்டியிலே நின்று கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். முஸ்லீம்கள் நிலையை நினைத்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது.
25 கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாட்டில் அவங்களுக்கு பெருவாரிய அநீதி இழைக்கப்படுகிறது என்று வெளிப்படையாக முஸ்லீம் அல்லாத ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தொலைக்காட்சி பேட்டியிலே கண்கலங்க பேசிட்டு எனக்கு சில தீர்ப்புகளை வாசித்து விட்ட பிறகு, நீதிபதி அறிவித்த பிறகு எனக்கு தூக்கம் வருவதில்லை என்று சொல்கிறார். அவருக்கு தூக்கம் வருவதில்லை என்று வெளிப்படையாக தொலைக்காட்சியிலே பேசுகிறார். நான் இதனால் என் மனைவியிடத்தில் கூட நான் பேசுவது உண்டு, இப்படியெல்லாம் செய்கிறாங்க, இந்த மக்களுக்கு செய்கிறார்கள், அநீதி இழைக்கிறார்கள் என்று நான் பேசியது உண்டு என்று பிற சமுதாய வழக்கறிஞர்கள் சொல்லி வேதனைப்படக்கூடிய அளவுக்குத்தான் நாட்டில் நீதிகள் இருக்கிறது. நான் விஷயத்தை சொல்லிவிட்டு இஸ்லாம் எங்கே ஓங்கி இருக்கிறது என்பதை நான் இங்கே ஜும்மாவில் பேசுகிறேன். பாபர் மசூதி தீர்ப்பை நான் லேசாக வாசித்து காமிங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. அதில் ஒரு 30 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒருவருடைய மத நம்பிக்கையில் மற்றொரு மதம் தலையிடக்கூடாது. இது தீர்ப்பு நல்லா தானே இருக்குது. என்ன கேட்டே வாங்க. வழிபடுவோரின் நம்பிக்கையை நீதிமன்றம் ஏற்கிறது. இதில் யார் வழிபடுகிறார்களோ அவர்களின் நம்பிக்கையும் நீதிமன்றம் ஏற்கிறது. நிர்மோகி அகோராவை தர்மகர்த்தாவாக ஏற்க முடியாது. 3 பேர் அதில் என்ன செய்கிறாங்க, 3 பேர்கள் உரிமையை கொண்டாடி வராங்க. அதில் ஒன்று யாருன்னா ராம ஜென்மபூமிக்கானவங்க, இன்னொன்று நிர்மோகி அகோராங்கிற அமைப்பு, இன்னொன்று ராமனல்லா, அந்த ராமன் என்பவர் குழந்தை என்ற காரணத்தினால் குழந்தை தானாக பேசாது, ஆகவே குழந்தை தெய்வத்தினுடைய பிரதிநிதியாக வழக்கறிஞர், இப்படி 3 பேராக என்ன செஞ்சாங்க, அந்த வழக்கை தொடுத்தார்கள். அதில் நிர்மோகி அகோரா என்ற அந்த அமைப்பினுடைய உரிமையை தர்மகர்த்தாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நில உரிமைக்கு நிர்மோகி அகோராவுக்கும் ஆதாரம் கிடையாது. அடுத்தால மசூதி காலி இடத்தில் கட்டப்படவில்லை. மசூதி காலி இடத்தில் கட்டப்படவில்லை. மசூதி கட்டப்படுமுன் கோவில் இருந்ததற்காக எந்த ஆதாரமும் இல்லை. மசூதி காலி இடத்திலும் கட்டலை, அங்கே கோவில் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் அங்கே இல்லை. ஷியான்னு இன்னொரு குரூப்பு போய் என்ன செஞ்சான், இதில் போய் மூக்க நுழைச்சான். நம்ம கூட சுன்னத்துல் ஜமாத்து கூட எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ நீதிமன்றம் சொல்லுது, ஷியா வக்ஃபு வாரிய மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஷியாவுடைய வக்ஃபு வாரியமும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ராம்லல்லா மட்டுமே சட்டப்பூர்வ மனுதாரர் என்று நீதிமன்றம் கருதுகிறது. நான் சொன்னல, ராம்லல்லா என்றால் குழந்தை ராமன், அவர் தெய்வம், அவரால் குழந்தையால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆகவே அவருக்கு பதிலாக வழக்கறிஞர் என்ன செய்வார், அவருடைய பிரதிநிதி வாதாடுவாக ராம்லல்லாவை நீதிமன்றம் என்ன செய்து பார்ட்டி எதிர்த்தரப்பாக ஏற்றுக்கொள்கிறது. கோவில் இடிக்கப்பட்டு மசூதி கட்டியதாக தொல்லியல் துறை தெரிவிக்கவில்லை. கோவில் இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டலன்னு தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கருத்து வேறுபாடு இல்லாமல் 5 நீதிபதிகளும் ஒரே மனதாக தீர்ப்பளித்தார்கள். என்ன தீர்ப்பளித்தார்கள்? ஆவணங்களின்படி சர்ச்சைக்குரிய நிலம் அரசுக்கு சொந்தமானது. ஆவணங்களின்படி இந்த சர்ச்சைக்குரிய நிலம் யாருக்குரியதான்? அரசுக்கு சொந்தமானது. மத நம்பிக்கை ஒவ்வொரு குடிமக்களின் அடிப்படை உரிமை. ராமர் அயோத்தியில் பிறந்தார் என்பது இந்துக்களின் உயரிய நம்பிக்கை. சாட்சியங்கள் மூலம் இந்து கோவில் இருந்தது நிரூபிக்கப்படவில்லை. நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் சாட்சியை பார்க்கும்போது ராமர் கோயில் இந்து கோயில் இருந்ததாக எந்த தடயமும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இந்துக்களின் நம்பிக்கையை சந்தேகிக்க முடியாது. இதாவது புரியுதா? அப்படிதான். அயோத்தி வழக்கில் நடுநிலை காக்கப்படும் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. நிலத்தின் உரிமையை வெறும் நம்பிக்கை அடிப்படையில் கோர முடியாது. நிலத்தின் உரிமையை வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் கோர முடியாது. சன்னி வக்ஃபு வாரிய மனு ஏற்படுகிறது. ஷியாவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சன்னி வக்ஃபு வாரியம் போய் சுன்னத்துல் ஜமாத் வக்ஃபு வாரியம் போய் மனு செஞ்சாங்கல்ல, இது பள்ளிவாசலோட சொந்தமான இடம்தான், பாபர் மசூதி தான் போட்டாங்க, வழக்கு போட்டாங்கள்ல, அந்த மனு ஏற்கப்படுகிறது. மசூதிக்கு கீழ் இருந்த கட்டிடம் இஸ்லாமியர்களின் கட்டிடம் இல்லை. கீழே, மசூதிக்கு கீழே. அரசியலுக்கு அப்பாற்பட்டு சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும். நிலத்தின் உரிமையை வெறும் நம்பிக்கை அடிப்படையில் உரிமை கோரக்கூடாது. பிரிட்டிஷார் வெள்ளைக்காரர் வருவதற்கு முன்பாக ராமர் மற்றும் சீதையை வணங்கியதற்கு ஆதாரம் உள்ளது. நிலத்தின் உரிமையை சட்ட விதிகளின்படியே முடிவு செய்ய முடியும்.
மசூதிக்கு கீழே இருந்த இடம் இந்துக்கள் கோயில் என்று தொல்லியல் குறிப்பிடவில்லை. நல்லா கேட்டுடுங்க, மசூதிக்கு கீழே தொழில் ஆராய்ச்சி பண்ணி கோயில் இருந்து என்று குறிப்பிடவில்லை. சர்ச்சைக்குரிய இடத்தில் இரு தரப்பினரும் வழிபாடு நடத்தியுள்ளார். சவுத்துக்கு இந்த பக்கம், பள்ளிவாசலுடைய சவுத்து இந்த பக்கம் ராம்லல்லா அவருடைய மைதானம், விளையாட்டு மைதானம் இருக்குது. ராம் சபூத்ரான்னு சொல்லுவாங்க. ராம் சபூத்ரா, ராமர் விளையாடிய இடம் என்று இடம் இருக்குது. அது சவுத்து, பள்ளிவாசலை சவுத்தை ஒட்டி அந்த காலத்திலேருந்து பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. சர்ச்சைக்குரிய இடத்தில் இரு தரப்பினரும் வழிபாடு நடத்தியுள்ளார். அதுதான் இதை சொல்லுது. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் சட்டவிரோதம். மசூதி இடிக்கப்பட்டது உச்சநீதிமன்ற உத்தரவை மீறிய செயல். அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பு, அதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்ததில் அந்த தீர்ப்பும் தவறானது. 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2.77 ஏக்கரை 3 தரப்பாரும் பிரித்து கொள்ள வேண்டும். யார்? பள்ளிவாசல் ஒரு தரப்பு, ராம்லல்லா ஒரு தரப்பு, நிர்மோகி அகரா ஒரு தரப்பு என்று பிரித்து கொள்ள வேண்டும். அதுவும் தவறானது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் 3ஆக பிரிக்கப்பட்டது தவறு என்று தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதுதான் பாபர் மசூதி தீர்ப்பு. இதெல்லாம் தீர்ப்பெல்லாம் இப்படி வாசிச்சாச்சு. இப்போ யார்ப்பா தீர்ப்பு சொன்னான்னு கையெழுத்து போட்டால் யாரும் கையெழுத்து போடலை. 5 நீதிபதிகளும் கையெழுத்து போடாமல் தீர்ப்பை மட்டும் வாசித்தார்கள். 5 பேர் அமர்வு கொண்ட ஒரு நீதி பெஞ்ச் அமருது. அதில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. அதனால் யார் அதை நீதி தீர்ப்பு கூறினார் என்று கீழே கையொப்பமிட வேண்டும். ஆனால் எந்த கையெழுத்தும் யாரும் 5 நீதிபதியும் விடவில்லை. அல்லாஹ்வியார்களே, இது இந்த தீர்ப்பை வாசிட்டேன். இது சாதாரண வழக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், பல ஆயிரம் உயிர்களை பலி கொண்ட வழக்கு. பல ஆயிரம் உயிர்களை பலி கொண்ட வழக்கு. இன்னும் அடுத்தடுத்து இந்துத்துவ சக்திகள் 40,000 பள்ளிவாசல் இடிப்போம் என்று தமிழகத்தில் மட்டும் 178 பள்ளிவாசல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 40,000 பள்ளிவாசல்களுக்கு அவர்கள் இந்த தீர்ப்பை தான் அடிப்படையாக வச்சு நகர போகிறாங்க. ஆனாலும் இந்த தீர்ப்பு என்ன சொல்லிச்சு கடைசின்னு கேட்டால், எந்த ஆதாரம் இல்லை. ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் இந்த பள்ளிவாசல் ராமர் பிறந்த இடம் என்று நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம். அதோடு இருக்காமல் நீங்கள் இவங்களுக்கு தனியாக 5 ஏக்கர் இடத்த கொடுத்து கொண்டு போயிடணும். இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ராமர் கோயில் கட்டி கொள்ளலாம். உடனடியாக அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் ஃபார்ம் பண்ணணும். யார் சொல்கிறா? ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அதை கட்டிடத்தை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் நேரடியாக கொத்தனார் வேலையை பார்த்துட்டு போயிட்டு, கொத்தனார் வேலையை நேரடியாக பார்த்துட்டு போயிட்டு உச்ச நீதிமன்றம் பார்த்தாச்சு. இப்போ முஸ்லீம்கள் நம்பிக்கை சிதைந்து போயிடுச்சு. முஸ்லீம்கள் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ரொம்ப கொந்தளிச்சாங்க. இதே மேலப்பாளையத்தில் 2 உயிர்கள் பலியானது. துப்பாக்கி சூட்டி 2 உயிர்கள் பலியானது. அப்போ கூட முஸ்லீம்கள் தன் எல்லைகளை, வரம்புகளை மீறவே இல்லை. போராடினார்கள். அரசுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க ஒழிய பிற சமுதாய கோயில்கள் எங்கேயுமே என்ன செய்யலை. ஒரு சுண்ணாம்பை கூட கை வைக்கல. அதாவது போராட்டத்தில் கூட தனது இஸ்லாமிய தர்மத்தை கடைபிடித்தது. எனக்கு வலிச்சது தானே அவனுக்கும் வலிக்கும். அவன் எந்த கோயிலையும் கை வைக்கக்கூடாது. அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருக்கும்போது கூட எந்த கோயிலையும், எந்த முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த இளைஞரும் கூட கை வைக்கலை. முதியவர்களும் அப்படி வழி நடத்தலை. நமக்கு பொறுமை என்ற பெயரில் நீங்கள் நீதிக்கு நம்ம கட்டுப்படணும். தீர்ப்பு வந்துடும் சாதகமாக வந்துவிடும் என்று காத்திருந்து கடைசியில் ஏமாற்றப்பட்டது தான் மிச்சம். இது நாம் ஏமாந்தோமா அல்லது ஏமாற்றப்பட்டோமா என்பது 2மே சமமான ஒன்று தான். இவர்கள் ஏமாற்றினால் அடங்கி போவார்கள் என்பதையும் நாம் அடையாளம் காமிச்சிட்டோம். அதாவது என்னத்தை அடித்தாலும் இவனை எந்திக்க மாட்டான்பா அப்படிங்கிற மனநிலைக்கு நம்மளுடைய மனநிலையெல்லாம் வாசிக்கப்பட்டது. ஒரு நீதி தீர்ப்பு சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் முஸ்லீம் சமுதாயத்துடைய மனவாங்கு எப்படி இருக்குது என்பதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கரெக்டாக போட்டுருவாங்க. இல்லை அவன் என்ன தீர்ப்பு சொன்னாலும், தீர்ப்பையும் மோசமான தீர்ப்பு சொன்னாலும் நேச்சோறு கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே தான் அந்த நீதியை கேட்பான். அப்படி என்ன செய்வானோ, இன்னால் இன்னான்னு சொல்லிட்டு அப்படி படுத்துக்கிடுவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன செஞ்சாங்க, இந்த தீர்ப்பை வாசித்தார்கள். இல்லை எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் அதை விட்டு விடுவரும் அல்ல. அந்த விருந்தை அன்றைய தினத்தில் கூட நாம் விட்டு விடுவரும் அல்ல. உண்மையிலே தீர்ப்பு வந்த உடனே உண்மையிலே அழுதவர்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அழுதவர்களை யாராவது சொல்லுங்கள், இந்த மாதிரி தீர்ப்பு வந்துட்டு எவ்வளோ பெரிய மோசமான தீர்ப்பு அது. எத்தனை உயிர்களை பலி கொண்டு, கரசேவைங்கிற பேரில், ரத யாத்திரைங்கிற பேரில் எத்தனை உயிர்களை பலி கொண்டாங்க.
எத்தனை துப்பாக்கி சூடு நடந்தது அப்படின்னு சொல்லி அழுதவர்கள் யாராவது ஒரு முஸ்லீம் இந்த கூட்டத்தில் கை தூப்பேன். இல்லை நான் அழுதுட்டேனால அப்படி முடியல, தெரியுதா அவங்களுக்கு? தெரியுதா? இல்லை அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டான். புரியுதா? அல்லாஹ் நமக்கு உதவி செய்யவே மாட்டான். அதே உங்கள் வீடை நான் இப்போ அந்த யூபி யோகி மாதிரி டோசரை உங்கள் வீட்டை ஒரு அடி அடிக்க சொல்லி டம்முன்னு அடிக்க சொல்லுவேன். எப்படி வீட்டில் அம்மா பிள்ளை தாத்தா நன்னா பேரனா கதறீங்க நீங்கள் பாருங்கள், துடிங்க பாருங்கள், மண்ணை அள்ளி அள்ளி வீசுவீங்க, நாசமாக போட்டு வீசுவீங்க. அப்படி யாராவது வீசிருக்கீங்களா? அப்படி யாராவது எந்த பொம்பளையாவது ஒரு முஸ்லீம் பெண் வந்து பள்ளிவாசல் இடிச்சுட்டு மண்ணெல்லி வீசியிருக்காளா? யாரும் வீச மாட்டான். சொல்ல புரியுதா? நம்ம எங்கே இருக்கேன்னு தெரியுதா? நமக்கு வந்து எப்படின்னா சகாபாக்கள் வளர சொல்லி கதை சொன்னால் பிடிக்கும். ஆலிம் சார் நெஞ்ச நக்கிட்டார். அப்பா கேட்டுட்டு அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துட்டு, என்னமா பயம் தெரியுமா? அட மூதேவிகளாம், இப்படியே கேட்டு கேட்டு அழிஞ்சு நாசமாக போகிறோம். கதை கேட்காதீங்க. வரலாற்றுடைய படிப்பினைகள் எடுத்து நல்லா கேட்டுக்கிடுங்க. நான் பேச உங்களை குறை சொல்லலை. நம்முடைய அல்லாஹ் அவன் யாருக்கு உதவி செய்யான்னு தெரியுமா? இதயங்கள் யாருடைய இதயங்கள் அல்லாஹ்வின் பக்கம் சாஞ்சிருக்கோ, இதயங்கள் உண்மையாக நீங்கள் 5 வேளை தொழுதால் நோன்பு நோட்டதால் இதயம் சாய்ந்ததாக கருதினால் இதெல்லாம் தலையெழுத்து. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் அவன் தலையெழுத்து 5 வக்து தொடணும். ஏன்? அவன் மனிதனாக படைக்கப்பட்டாலே அல்லாஹ்வுடைய படைப்புன்னு வந்து எல்லாம் வான பூமி எல்லாம் சுஜூது செய்திருக்கிறான். நம்ம தலையெழுத்தியா தொல்றது? தலையெழுத்து விதி தொடணும். புரியுதா? நோன்பு வச்சா நோன்பு வைக்கணும், இல்லைன்னா முஸ்லீம் விட வெளியே அவ்வளோதான், வெளியே போயிடுவீங்க. அது எல்லாம் உணர்வு, அது அடிப்படை. அதை தாண்டி இருக்க இதெல்லாம் யார் பேசணும்னு நினைக்கிறீங்க? யார் வெளியே வந்து குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அநீதி இழைக்கப்பட்டுட்டு சரி, நாம் வந்து எல்லாரும் நீதிக்கு சட்டத்துக்கு கட்டுப்படுவோம் என்று சொன்ன காரணத்தினால் எல்லாரும் அமைதி காத்தாச்சு, முடிஞ்சது. அடுத்தால அவன் லிஸ்ட்டை தூக்கிட்டான். அவன் அடுத்த பட்டியலை கையில் தூக்கி வச்சுட்டு அடுத்தால என்னென்ன பள்ளியாசல் இடிக்கணும்னு சொல்லி போயிருக்கான். சுப்ரீம் கோர்ட் தடை போட்டிருக்கு. அது தற்காலிகம்தான், அது நிரந்தரம் அல்ல. இந்த சஞ்சய் கண்ணா உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஒருவேளை தாக்கு பிடிக்கலாம். அதற்கு வரக்கூடிய நீதிபதி என்ன மனநிலை என்பது அல்லாஹ் ஆலம். ஒரு கர்நாடகாவில் ஒரு பள்ளிவாசலில் ராத்திரி 10:30 மணிக்கு ஒரு 2 பேர் காரில் போய் மோசின் மட்டும் இருக்கிற பள்ளிவாசல் உள்ள வந்து அவங்க கடவுள் பெயரை சொல்லி, இந்த இடத்துல நான் ஜும்மால் அந்த வார்த்தையை பயன்படுத்த எனக்கு விரும்பலை, சரியா? கடவுள் பெயரை சொல்லி என்ன செய்கிறான்? கோஷம் போடுறான். அவங்க கடவுள் 10:30 மணிக்கு வேம்னு திருப்பி வெளியே வரான், திருப்பி வந்து கோஷம் போடுறான். புகாராக கொடுக்கப்பட்டு என்ன செஞ்சு பண்ணிச்சு, வழக்கு பதிவு பண்ணியாச்சு. அவர் இந்த பெட்டிஷனை வந்து கோஸ் பண்ணுறதுக்கு எங்கே போகிறாரு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். கீழ் மண்டலத்திலாம் போய் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன கேட்டாங்க தெரியுமா? இன்னொரு பள்ளிவாசலில் போய் இன்னொரு கடவுளையும் பேர் சொல்லி கற்றுவதால் என்ன பிரச்சனை வந்து விட போகிறது? எப்படி? இன்னொரு கடவுளையும் பெயரை சொல்லி சத்தம் போட்டு கோஷம் போடுவதால் பள்ளிவாசலில் கோஷம் போட்டால் என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது? அதில் என்ன தப்பு இருக்கிறது என்று இந்த நாட்டோட கர்நாடகா மாநிலத்துடைய காவல்துறையை வந்து என்ன செய்யணும்? எங்களுக்கு வந்து விளக்க வேண்டும். யாருக்கு? நீதிபதி விளக்கணுமா? என்னப்பா பள்ளிவாசலுக்குள்ள வந்து கத்தனா என்ன தப்பு என்று விளக்க வேண்டும் என்று நீதி சொல்லுது. நீதிமன்றம் இப்படி கேட்குது. இப்போ யாரெல்லாம் நீதிபதியாக இருக்காங்க நீ தெரிஞ்சுக்கிடுங்க. பொதுவாகவே அது நீதிமன்றங்கள் அல்ல, வெறுமனே தீர்ப்பளிக்கும் மன்றங்களாக மாறி வெறும் தீர்ப்பு சொல்லுவாங்க. அது நீதியாக இல்லைன்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அது தீர்ப்பு சொல்லும் மன்றங்கள் நீதிமன்றங்களாக செயல்படுவதில்லை. வரலாற்று ஆவணங்கள் சான்றுகள் எல்லாமே என்று கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்த பிறகும் எல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் உனக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய இதே மாதிரி சிவில் தாவா வருது, ஒரு சிவில் வழக்கு, சொத்து சம்பந்தம் யாருக்குரியது என்று சிவில் வழக்கு வருது. ஒருத்தர் வந்து எல்லா ஆவணங்களையும் கொண்டு சமர்ப்பிக்கிறார். ஒருத்தர் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணுறார். ஒருவர் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹின்னு அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொன்னாலும் யாரிடத்தில் ஆவணங்கள் இருக்கிறதோ அவருக்கே நான் தீர்ப்பளிப்பேன். இவர் இறையச்சமுடையவர் தான். இவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ் மீது ஆணையாகன்னு கதறுதாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? யாரிடத்தில் ஆவணம் சான்றுகள் இருக்கிறதோ அவருக்கு தான் நான் தீர்ப்பளிப்பேன். நீ வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்று சத்தியம் விட்டு சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முடிச்சுட்டாங்க. அதே போல் ரெண்டு பேரும் எந்த ஆவணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு வாதாடுறாங்க. 2 பேரும் வாதாடுறாங்க. இது எனக்குங்க ஒருத்தர் இருக்குங்க.
அல்லாஹுடைய தூதர் மிக தெளிவாக பிரகடனம் செய்தார்கள், 2 பேருமே என்கிட்ட வாதாடுறீங்க, உங்களில் ஒருவர் சத்தியத்துக்கு அப்பாற்பட்டு தனது வாத திறமையினால் என்னிடத்தில் வாதாடி தீர்ப்பு வாங்கிவிட்டால் என்னிடத்தில் அவர் தீர்ப்பை வாங்கவில்லை, மாறாக நரக நெருப்பின் ஒரு துண்டை தான் விலைக்கு வாங்கி கொண்டார் என்று சொன்னார்கள். ஏன்னா சில பேர் பேசின ஆர்கியூமெண்ட் வச்சான்னு வைங்களேன், அடிக்க அப்படி வாத திறமை வச்சுருப்பான், ஆர்கியூமெண்ட்டில் பிச்சு எடுத்துருவான். அந்த மாதிரி அதான் சில வழக்கறிஞர்கள் சொல்லுவாங்கள்ல, அவர்கிட்ட போய் கேஸ் சக்ஸஸ் ஆகுமா, ஏன்னா அவன் பொய்யை உண்மையாக மெய்ப்பிக்கிற அளவுக்கு வாத திறமை படைத்தவனாக இருப்பார். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மரணடி கொடுத்தாங்க, செக் வச்சுட்டாங்க. நல்லா கேட்டுக்கோ, அல்லாஹ் பயந்துக்குங்க. இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி சொல்கிறாங்க. ஒருவரை பார்த்து சொல்லும்போது, நான் எப்படி தீர்ப்பளிப்பேன் தெரியுமா, ஒருவர் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், இரவெல்லாம் நின்று தஹஜ்ஜுதில் கண்ணீர் வெடித்து அழுது நின்று வணங்கக்கூடியவராக இருந்தாலும் சரியே, நான் என்னிடத்தில் எப்படி தீர்ப்பளிப்பேன் தெரியுமா, அவருடைய வெளிப்படையான செயல்களை கொண்டு மட்டுமே நான் தீர்ப்பளிப்பேன். நீங்கள் ராத்திரி தஹஜ்ஜுத் அது எனக்கு தெரியாது, உங்களது வெளிப்படையான செயல்கள் எப்படி என்பதை பார்த்து தான் நான் தீர்ப்பளிப்பேன். இதெல்லாம் நீதியினுடைய முத்தான வார்த்தைகள். நீதியினுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் முதல்ல ஓதிய வசனம் என்ன தெரியுமா முஸ்லீம்களே, இந்த நீதி என்பது உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, நான் நிர்வகிக்கிற பள்ளிவாசல்களையும் இது வரலாம். ஜமாத் நிர்வாகிகள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். 9வது அத்தியாயம் 18வது வசனம் அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நீதி செலுத்தும் போது அல்லாஹ் என்று வேறு யாரும் அஞ்ச மாட்டார்கள். அப்படியே சொன்னால அவங்க நீதி செலுத்தணும், அல்லாஹ்வை தவிர யாரும் பயப்படக்கூடாது. யார் பள்ளியை பரிபாலனம் செய்வர் யார் என்று 9வது அத்தியாயம் 18வது வசனத்தை படித்து பாருங்கள். ஜமாத் நிர்வாகத்தில் எவ்வளவு குளறுபடிகள் நடக்கு, எத்தனை தீர்ப்புகளை, விவாகரத்து தீர்ப்புகளை, சொத்து பாகப்பிரிவினை தீர்ப்புகளில் எவ்வளவு மோசமாக ஜமாத்துகள் பல நேரங்களில் நடந்தது. எல்லாரையும் நான் சொல்லலை, பல ஜமாத்துகள் கண்மூடித்தனமாக அல்லாஹ்வை மறந்தவர்களாக, திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல் எல்லாம் ஓரங்கட்டியவர்களாக மோசமான தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த நாள் இந்த உலகில் ஏமாற்றப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது உடனடியாக பலனளிக்காமல் போகலாம். ஆனால் மறுமை நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதமாக தீர்ப்பளிப்பான், மிக நீதமாக தீர்ப்பளிப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த பூமியிலே ஒரு கொழுத்த ஆடோ மாடோ மற்றொரு பலகீனமான ஆட்டை அல்லது மாட்டை முட்டியிருந்தால் அல்லாஹ் மறுமை நாளில் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்து எழுப்பி இந்த பூமியிலே ஒடுக்கப்பட்ட அந்த பலகீனமான முட்டப்பட்ட பலகீனமான ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலிமையை தந்து எதை இந்த பூமியிலே பலமான ஆடு மாடு முட்டியது அதை மீண்டும் பழி தீர்க்க வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி வழங்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தீர்ப்பின் அல்லாஹ் அப்படித்தான் வழங்குவான். ஆகவே அந்த நாள் வருவதற்கு முன்பாக நியாயவான்களாக தீர்ப்பளிக்கக்கூடிய ஜமாத்து பொறுப்பாளர்கள், நாம் இன்னொருத்தனை யாரோ ஒரு நீதிபதியை குறை சொல்கிறோம், அல்லாஹ்வை நம்பலை, மறுமை நாளை நம்பலை. அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பக்கூடிய மக்கள் நம் வட்டார பகுதிகளிலே நமது ஜமாத்துகளுக்கு உள்ளாக அல்லது இயக்கங்களுக்கு சொல்லுகிற இயக்கம் ஒரு ஜமாத்தாகத்தான், அது ஒரு கூட்டமைப்பு தான். தன்னிடத்தில் வருகின்ற பிரச்சனை வருகிற பொழுது வேண்டியவன் வேண்டாது என்ற பார்வை ஒரு காலம் இருக்கக்கூடாது. அவர் தலைகீழாக இருந்து ஊண்டி 30 வருடம் அமைப்பிலே பணியாற்றியவர் இருந்தாலும் சரிதான், அவன் செய்தால் தவறென்றால் தவறென்று சுட்டி காட்டாத, அவரை திருத்தாத அல்லது அவர்கள் நடவடிக்கை எடுக்காத நிலை போகும் என்றால் நாம் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, நான் பின்னாடி சொல்லுவேன். ஒரு ஹதீஸ் இருக்கு, நீதி செலுத்த தவறினால் ஒரு சமூகம் என்னென்ன விளைவை சந்திக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அல்லாஹ் வண்டியார்களே, இது நீங்கள் விளையாட்டாக கருத வேண்டாம். நீங்கள் குடும்பத்தில் மூத்த பெரியவராக கூட இருக்கலாம். உங்களிடத்தில் உங்கள் பேர குழந்தைகளோ அல்லது உங்கள் மகன் வழி வாரிசுகளோ வந்து நியாயம் கேட்டு வரலாம். நீங்கள் மகள் மேலுள்ள பாசத்திலோ அல்லது மகன் மேலுள்ள பாசத்திலோ அநீதி இழைத்து விடக்கூடாது. அநீதிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 135 நான் முதல்ல ஓதிய வசனமாக தான், மூமின்களே நீங்கள் நீதி மீது நிலைத்திருப்பவர்களாகும், உங்களுக்கோ உங்கள் பெற்றோர்களுக்கோ அல்லது நெருங்கிய உறவுகளுக்கோ விரோதமாக இருப்பின் அல்லாஹ்வுக்காக சாட்சி கூறுவராக இருங்கள். அல்லாஹ் யாரெல்லாம் பட்டியல் போடலாம் பாருங்க. நீங்கள் உங்களுக்கோ உங்கள் பெற்றோர்களுக்கோ, நம்ம வாப்பா அம்மா கூட அல்லாஹ் விடலை, உங்கள் அத்தாவும் அம்மாவும் தான் சரிதான், அல்லது க்ளோஸ் ரிலேஷன் நெருங்கிய உறவுகளுக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் சாட்சி கூறுங்கள். நீங்கள் அதை நினைச்சீங்க, உண்மையாக இருங்க. யாருக்காக நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களோ அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தால், அங்கேயும் அல்லாஹ் அதுலேயும் கிளாஸிஃபை பண்ணிட்டான். ஏன்னா பணக்காரனுக்கு ஒரு மாதிரி சொல்லுவான் அம்மாள், ஏழைகளுக்கு கரடி அவெல்லாம் இல்லை பார்த்துக்கலாம் அடிமா.
பார்த்துக்கலாமா? ஏழைகளுக்கு இருந்தாலும் சரியே, நீங்கள் உண்மையாக சாட்சி கூறுங்கள். ஏனென்றால் அந்த இருவரையும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் அருகதை உடையவன், அல்லாஹ் அருகதை உடையவன். எனவே நியாயம் வழங்குவதில் மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். நியாயம் வழங்குவதில் நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். நீங்கள் மாற்றி கூறினாலும் புறக்கணித்தாலும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான். நல்லா பயந்துக்கிடுங்கப்பா, அல்லாஹ் பயந்துக்கிடுங்க. நீ என்ன வேணால் சொல்லு, எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி என்றால் இதன் பொருள் என்ன தெரியுமா? இந்த பொருள் அதிகாரம் படைத்தவன், அநீதி இழைத்தவன், தீர்ப்பு கெட்ட தீர்ப்பு சொன்னான் பாரு, அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பான். இந்த 7 வானங்களின் சுருட்டப்பட்ட காகிதத்தை போன்ற ஒரு கையிலும் மற்றொரு விரலில் இந்த பூமி அல்லாஹ் தாங்கி நிற்கிற நாள் உண்டு. அப்போ அல்லாஹ் கர்ஜிப்பானான். அல்லாஹ் கர்ஜிப்பானான். இந்த பூமியிலே ஆண்டு அதிகாரம் செய்த ஆட்சியாளர்களாம் எங்கேருந்து அல்லாஹ் கோபத்தில் கடுமையாக கர்ஜிப்பான். அவன் தீர்ப்பளிக்கும் அரசின் நிழலில் யாருக்கு தீர்ப்பளிப்பான் தெரியுமா? நீதமான அரசு. அல்லாஹ் வெறும் அரசன்னு சொல்லலை, வார்த்தை சொல்லும் போதே நீதமான அரசு. அரசன் நீதி செலுத்தணும். ஆகவே அதிகாரம் படைத்தவர்கள் அந்த அளவுக்கு உயர்ந்த அதிகாரம் படைக்காவிட்டாலும் அதனுடைய பகுதியாகத்தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுடைய அமீராக பணியாற்றவர்கள் தன்னிடத்தில் எந்த பிரச்சனை வரும் பொழுதும் அவர்கள் தன் பெற்றோராயினும் சரியே, நெருங்கிய உறவினராயும் சரி, இரத்த சம்பந்த உறவினாயும் சரியே, அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் தீர்ப்பு என்றால் தீர்ப்பு இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வை பயந்தவளாக தீர்ப்பு வழங்கலின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஏனென்றால் இந்த மார்க்கம் எதை இறக்கியது தெரியுமா? நாமெல்லாம் வேதத்தை மட்டும் இறக்கியது நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் நல்லே, அல்லாஹ் சொல்ல வசனங்கள் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நபிக்கு நாம் என்ன செய்தோம் தெரியுமா? பாருங்க, 42:17 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அல்லாஹ் வேதத்தை மட்டும் இறக்கினோம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், அல்லாஹுல்லதி அன்ஸலல் கிதாபில் ஹக் வல் மீசான் வமா யுத்ரிகல அல்ல ஷாஅத கரீப். அல்லாஹ் தான் இந்த வேதத்தையும் நீதியையும் உண்மையை கொண்டு இறக்கி வைத்தான். 2 சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் தான் இந்த வேதத்தையும் நீதியையும் உண்மையை கொண்டு இறக்கி வைத்தான். நீதி என்பது அல்லாஹ் அரசிலிருந்து இறக்கிய ஒன்று. எப்படி வேதம் பலமானதோ அதே போன்ற நீதி பலமானது. அல்லாஹ் அதை உண்மையை கொண்டு இறக்கி வைத்தான். இன்னும் தீர்ப்புக்குரிய அந்த வேலை சமீபமாக இருக்கு என்பதை நீங்கள் அறிவீர்களா? பயந்து கிடுங்க. நீங்க நான் தீர்ப்பு சொல்ற நாள் ஒன்று இருக்கு, அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஏனென்றால் நாம் அல்லாஹ் இன்னொரு இடத்துல எச்சரிக்கையாக சொல்லும்போது நம்ம வேண்டே வேண்டாம் தீர்ப்பு சொல்ற நிலை இருக்குல்ல. இந்த நீதிபதிகள் இப்படி மோசமாக தீர்ப்பு வழங்குறாங்கள. திருக்குர்ஆன் முஸ்லீம்களுக்கு முதல்ல எச்சரிக்கை செய்து, மூமின்களே, இது 5வது அத்தியாயம் 8வது வசனம். மூமின்களே, நீங்கள் நியாயத்தில் நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுக்காக உறுதியான சாட்சியாக சாட்சி சொல்லுங்கள். உறுதியாக இருங்க. எந்த கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்வதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அடுத்த மேல கோபம் இருக்கு, அந்த குரூப் நமக்கு எகென்ஸ்ட் என்பதற்காக நீங்கள் நீதி செலுத்தாதிருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். நீங்கள் நீதி செய்யுங்கள். இது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது. அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். நமக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் சரிதான், வேண்டியன் வேண்டா நிலை நீங்கள் நீதிபதிக்கு வரக்கூடாது. நீங்கள் அவர் வேண்டாத கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் நீதி செலுத்துங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம்களுக்கு தீர்ப்பு வழங்க, நீங்கள் பெரும்பான்மை சமுதாயம் வந்தால் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொல்வது எவ்வளவு மோசமானது. ஒரு நீதிபதி சொல்லுகிறார், நான் தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பாக எனது கடவுளிடத்தில் உட்கார்ந்து கேட்டேன், என் கடவுளிடத்தில் கேட்ட பிறகுதான் அந்த தீர்ப்பை எழுதினேன். அவர் வணங்கிய கடவுள் தப்பாக தீர்ப்பு எழுத சொல்லியிருக்கா? ஆனால் இங்கு ரப்புல் ஆலமீன் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் இல்லையா, நீங்கள் சாட்சிகளை ஆவணத்தையும் கொண்டு வர வேண்டும். நீ பெரிய தக்வாதாரியா இருந்து வல்லாஹி பில்லாஹி தல்லாஹ் என்று நான் கடவுளுடைய பெரிய பக்தன், அல்லாஹ்வுடைய அடிமை என்று நீங்கள் சாட்சி சொன்னால் உங்களுக்கு நான் தீர்ப்பு வழங்க மாட்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? என் கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தேன், அவர் இப்படி எழுத சொன்னாரு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் ஓடிட்டார். கையெழுத்து போடாமல் ஓடினார்கள். அல்லாஹ் அடியார்களே, நாம் நீதியை பற்றி லேசாக கருத வேண்டாம். அவருடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா? நான் 2ஆம் பால சொல்றேன் இன்ஷா அல்லாஹ்.
إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله يحب المقسطين. நிச்சயமாக நீதி செய்வர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அல்லாஹ் நீதி செய்வர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடையவர்களே, இப்போ அநீதி இழைக்காங்க ரெண்டு சாரார். பாருங்க, இப்படி ஒரு கோணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதரை தவிர யாரும் பேச முடியாது. இந்த ஹதீஸை படித்து பாருங்க, சொல்கிறேன் பாருங்க. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய், உன் சகோதரனுக்கு நீ உதவி செய். அவன் அநீதி இழைக்கப்படுவனோ அல்லது அநீதி இழைக்கப்பட்டவனோ, அவன் அநீதி செய்யக்கூடியவனாக இருக்கலாம் அல்லது அநீதி இழைக்கப்பட்டவன், தான் பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரியே. இப்போ அவனுக்கு உதவி செய். யாருக்கு உதவி செய்ய? அநீதி இழைச்சவனுக்கு உதவி செய்யணுமா? யாருக்காவது புரியுதா? அது இப்படிப்பா, பாதிக்கப்பட்டவனுக்கு தான் உதவி செய்யணும். அநீதி இழைச்சவனுக்கு எப்படி உதவி செய்கிறது? இஸ்லாத்தை தவிர யாதுன்னு இப்படி சொல்லாது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு மனிதர் கேட்டால், யா ரசூலுல்லாஹ், ஒருத்தன் அநீதி இழைப்பவனாக இருக்கும் பொழுது நான் எப்படி அவருக்கு உதவி செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அநீதி செய்வதிலிருந்து அவனை தடுத்து நிறுத்து என்று சொன்னார்கள். அது நீ அவனுக்கு செய்யும் உதவி என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அவன் அநீதி செய்தால் தடுத்து நிறுத்து. நம்ம போராட்டம் கிண்டல் பண்ணுறாங்கல்ல, மண்டையில் அறிவிந்தா கிண்டல் பண்ண மாட்டான், மண்டை மூளை வேலை செஞ்சால் கிண்டல் பண்ண மாட்டான். இந்த நாட்டில் தீமையை தடுப்பது என்பது அவர் நமக்கு ஒரு வழி சட்டம் கொடுத்துருக்கு. நீ சொன்ன தீர்ப்பு தப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல மக்களாக திரண்டு என்று சொல்வது, புரியுதா? எதையும் கேளு, எந்த ஒன்றையும் ஃபஸ்ட் அஸாப ரப்புகும் அன்னீலா ஒலிவு அமல ஆமில் மின்கும் மின் தகரி உன்சா. மூமினான ஆணும் பெண்ணும் செய்த எந்த நல்ல ஒன்றையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நீங்கள் ஒருவர் மற்றொரு உள்ளவர் தான், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சும்மாலாம் நினச்சிக்கிடாது, வீண் விளையாட்டு நினச்சிக்கிடாதீங்க. இப்போ தெரியாது, நான் சொல்ல, உங்கள் வீட்டை டோஸ் இறக்கணும், ஒரு அடிச்சானுவீங்க, அம்மா ஆத்தான்னு காதலிட்டு ஓடுவீங்க. வண்ண மசாஜர் இல்லா பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சாட்சி சொன்ன பிறகு இந்த மக்கள்கிட்ட எந்த கவலை விட எரும மாட்டில் மழை பெய்தபடி எல்லாம் முடிந்து விட்டதுமா. சகோதரர் ஆலிம் இல்யாஸ் ரியாஜி ஒரு 8 நிமிஷம் வீடியோ கிளிப்பிங் போட்டிருக்காரு. வாய்ப்படைச்சா பாருங்க, மண்டையை கொஞ்சம் திருத்திக்கிடுங்க. உங்கள் வியாபார கடை ஒருத்தன் கை வச்சுட்டா நீங்கள் விட மாட்டீங்க, போட்டு பார்ப்பீங்க கடைசி வரைக்கும். தீர்ப்பே வந்தாலும் அருவாளை தூக்கிட்டு சுற்றுவான். தீர்ப்பு இல்லை, தீர்ப்புக்கு ஏன் தீர்ப்பு ஒன்று இருக்குமா? இல்லை, ஏன் தீர்ப்பு ஒன்று இருக்குமாப்பிள்ள அப்படிமா சொல்லுவானா மாட்டானா? அப்போ கோர்ட்டு சொல்லிட்டு அவனும் கவட்டையில் கை கொடுத்து படுக்க மாட்டான். பள்ளிவாசல் என்ன சொல்லிட்டான்னா, ஏனையும் பள்ளிவாசல் வரமாட்டான். பள்ளிவாசலை பற்றி அவனுக்கு கவலையும் கிடையாது. ஏதோ வந்து 5 நிமிஷம் குனிஞ்சு நெத்திங்களோட கராத்தே பிளேயர் மாதிரி காய்ப்பு அடிச்சுட்டு போயிட வேண்டியது. கராத்தே பிளேயர் மாதிரி ஆகிட்டான், நெத்தி காய்ப்பாயிட்டுன்னா ஓகே பாஸ். நம்ம வந்து எல்லா சொர்க்கத்தில் போனோன்னே நெத்தியை பார்த்து உள்ளே விட்டுருவான்னு விளங்கி வச்சுருக்கான். தம்பி, முதல் கேள்வி தான் பாஸு. நீ 5 வேளை தொழுதுட்டா முதல் கேள்வி தொழுகையை பற்றினா தொழுது முடித்தோடனே அடுத்த கொஸ்டின் தயாராக அர்த்தம். இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகி நரகத்துக்கு போயிடும் அர்த்தம். 5 வேளை தொழுதுனால சொர்க்கத்துக்கு போயிடும், டேரக்டாலாம் இல்லை, அப்படிலாம் எந்த ஹதீஸும் கிடையாது. தொழுகைக்காண்டி ஒரு வாசல் உண்டு, அது எல்லாம் பாஸ் ஆகி வரணும். நீங்கள் இஸ்லாத்தை சுருக்கி பூட்டி அப்படின்னா எதுக்குங்க மற்ற கடமை? நோம்பு எதுக்கு, ஜக்காத் எதுக்கு? தொழுதுகிட்டே படுத்துக்கிட்டே போயிட வேண்டியதானே. நேராக தொழுகைக்கான வாசல் உண்டு, தொழுதுட்டு போகிறேன்னு போக வேண்டியதானே. மூட சமுதாயமாக மார்க்கத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை கேட்கக்கூட வர துப்புலாம் வாங்கிட்டான். போகிறவனையும் கேள்வி கிண்டல், கொடுக்குறது 50 ரூபா, அதுக்கு பேசுவான் பாரு பேச்சு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சே. 50 வருஷமா பிள்ளை இல்லை, அப்போ இது குடும்பம் நடத்துகிற? என்னைக்கா பிள்ளை 10 ரூபா தானே? அநீதி இழைக்கப்படுது. ரிசல்ட் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான் அந்த பூமியில் நடந்துச்சு. கலவரங்கள் நடந்தா இல்லையா? உயிர் பலிகள் நடந்தா இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த பாருங்க, அந்த 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 டோட்டலாக அதை வாசி காமிக்க. ஒரு சமூகம் அழிய போதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயத்தை சொல்கிறாங்க. இது வந்து நம்மளாம் இருக்கமான்னு மட்டும் பார்த்துக்கணும். உருப்படியாக தப்பி சமூகமாக அழியாமல் இருக்கணும்னா இதை மட்டும் தயவுசெய்து எல்லாம் மனசில் ஏற்றிக்கிடுங்க. இந்த ஹதீஸ் மிஷ்காத்தில் வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த சமூகத்தில் மோசடி குணம் அதிகமாகிறதோ
எந்த சமூகத்தில் மோசடி குணம் அதிகமாகிறதோ அந்த சமூகத்தின் மத்தியில் எதிரிகளின் அச்சத்தையும் திகிலையும் அல்லாஹ்வே பரப்புவான். யார் பரப்புவா? சொல்லுங்க. அது முதல்ல மனிதன் இல்ல, அல்லாஹ்வே பரப்பும். அச்சமும் திகிலும் யாரு? நம்ம ஃப்ராடு பேலாம் மாறிட்டா. முஸ்லீம்ல ஃப்ராடுகளையும் அடையாள சின்னமாக மாறிட்டு வர்றோமா இல்லையா? உண்மையை நீங்க பேசணும். ஒரு ஏத்த தாடியும் தொப்பி நமக்கு கண்ணியத்துக்குரியாக காணப்பட்டது. இன்னைக்கு முஸ்லீம்லேயே கமெண்ட் அடிக்கான், தாடியும் தொப்பி வச்சு ஃப்ராடு தினம் அழைதாங்க. வெக்கமா இல்லை? நீங்கள் யாரை கேவலப்படுத்துறீர்கள்? இந்த தாடி யாரையும் அடையாள சின்னம் தெரியுமா? இறை தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அடையாள சின்னம். ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த உம்மத்து தான் இதை வாங்கி பிடிக்கிற உம்மத்து. நீங்கள் மோசடி பெயர்களாக இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருமா? திகிலையும் அச்சத்தையும் அல்லாஹ்வே பரப்பிடுவான். அல்லாஹ் பரப்பிய பறவை அந்த திகிலை அச்சத்தை எழுதுக்கக்கூடிய சக்தி இந்த பூமியில் எவனுக்கும் கிடையாது. வாழ்க்கை உள்ள அச்சத்தெல்லாம் ஓடணும். சிஏஎம்மா, என்ஆர்சிம்மா, பள்ளியாசிரியர் இடிக்கம்மா, காமன் சிவில் கோடும்மா, பள்ளியாசிரியர் பாங்கு சொல்லாதம்மா, கறி திங்காதம்மா. நம்முடைய மோசடி குணத்தை நாம் திருத்திக் கொள்ள தவறிவிட்டால் அல்லாஹ் இப்படித்தான் பரப்புவான். இது அல்லாஹ்வே பரப்புவான். அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும். நாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். ஒரு முஸ்லீம்களாக நம் வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக்கணும். லட்சமில்ல கோடியில் எத்தனை வேணா வரட்டும், ஆனால் நாங்கள் மோசடி செய்ய மாட்டோம் என்ற மனநிலைக்கு வரணும். கையில் காசை கண்ணை பார்த்தவொடனே கண்ணை பொத்திட்டு இந்த ஒரு தடவை செஞ்சுக்கிறேன், நான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறேன் என்று போலித்தனமாக இஸ்லாத்தை நம்பக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இரண்டாவது, எந்த சமூகத்தில் விபச்சாரம் பெருகுகிறதோ அந்த சமூகம் அழிவு படுகொலையில் வீழ்வது திண்ணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விபச்சாரம் பெருகிட்டா அந்த சமூகம் காணாமல் போவது, அழிவில் வீழ்வது திண்ணம், நிச்சயமாக நடக்கும்ட்டாங்க, நடந்தே தீரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எந்த சமூகத்தில் அளவு நிறுவ இடையிலே மோசடி நடக்கிறதோ அந்த சமூகத்தின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தின் அருட்கொடை பாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹ் பிடுங்கி விடுவான். அளவுல மோசடி, நிலுவையில் மோசடி வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருட்கொடை பாக்கியத்தை அந்த சமூகத்திலிருந்து உம்பத்தில் பிடுங்கி விடுவான். பார்த்துக்கிடணும். அளவு நிலுவையில் கவனம். ஏனென்றால் அவர்கள் வாங்கும்போது அதிகமாக வாங்குகிறார்கள், கொடுக்கும்போது எண்ணி கொடுக்கிறார்கள். நிலத்தில் போய் என்ன செய்வான்னா தேங்காய் பறிச்சு வருவான். 2000 தேங்காய்னா 100 தேங்காய் கூட அள்ளி தான் போடுவான். இந்த மரத்தில் சேர்த்து அள்ளிட்டு போங்கன்ட்டு போயிட்டே இருப்பான். இவன் வந்து என்ன செய்வான்? நான் தேங்காய் எண்ணி கூட இல்லை, சண்டாள பையில தேங்காய் கிலோவுக்கு கொண்டு வந்துட்டான். சண்டாள பையில தேங்காவை கிலோவுக்கு கொண்டு வந்துட்டான். அட பாவிகளா பாவிகளை, கிலோவுக்கு கொண்டு வந்துட்டான் வியாபாரிகள். தேங்காய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிலோவில் படைக்கல, அவங்களோட எண்ணிக்கையில் படைச்சு கொடுத்தான். எண்ணிக்கையில் படைத்த ஒன்றை கிலோவுக்கு மாற்றிட்டான். தேங்காவோடு கனமாக இருக்கலாம், திண்ணமாக இருக்கலாம், உள்ள தண்ணி கூட இருக்கலாம். எவ்வளோ பெரிய மோசடி இது! இதே முஸ்லீமும் செய்கிறான், முஸ்லீம் விவசாயம் செய்கிறான், வியாபாரிகளும் செய்கிறார்கள். எடைக்கு தேங்காய் இல்லை, எடைக்கு தேங்காய் இல்லை. புரியுதா? அல்லாஹ்வை பயந்துக்கிடணும். என்னாகும்? அருள் கொடை பாக்கியத்தை இழந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய கொடை பயிரும். அல்லாஹ்வுடைய இதில் கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நீ அருட்கொடை எங்கள் மீது பொழிவதை நிறுத்தி விடுவதை விட்டும், நீ ஆஃபியத்தை எங்களை விட்டு விலக்கி விடுவதட்டும், உன் அனைத்து விதமான கோபங்களை விட்டும், அவசரமாய் உன் தண்டனைகள் எங்கள் மீது இறங்குவதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கதறி கதறி கேட்டதுவாது. அருட்கொடை போய்விட்டால் மக்களே புரிந்து கொள்ளுங்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திப்பது கால் நகராது. நல்ல குரட்டை விட்டு தூங்கத்தில் சொகுசுக்கான ஷைத்தான் சொல்லி தருவான். சும்மா வேலைக்கு சலாம் கொடுக்கும்போது வருவார்கள். ஏன்? அருட்கொடை புடுங்கப்பட்டு விட்டது. மிம்பரில் ஏறி சலாம் சொல்லுக்கு முன்னாடி சபைக்குள்ளே வந்து அமர வேண்டும். அறிவு அடிப்படை கூட இஸ்லாம் தெரியாதவர்கள் சும்மா சலாம், சும்மா மெம்பர் முடிக்க போகிறோம் அப்படி ஜாலியாக கேட்டு, இன்னைக்கு யார் பயான், சரி 2 மணி நேரம் வரைக்கும் பேசுவான் அப்படின்னு அங்கனே கையை தேய்க்கிறது. இப்படி இதெல்லாம் அருட்கொடை போயிட்டு சஃபில் முன்னாடி நிற்க ஆசைப்பட்டு ஓடி துவக்கத்தில் வந்திருப்பீங்க. ஏகத்துவம் தெரிஞ்ச ஸ்பீடில் நிறைய பேரை பார்த்துக்கலாம், தள்ளிக்கிட்டு வருவான். கொஞ்சம் நாள் போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாரான், அதனால் கடைசி சம்பவத்தில் இருப்பார். என்ன அப்படின்னு என்ன, இவர் ரொம்ப சீனியர். சீனியர்னா என்னப்பா, இமாமை தள்ளி விட்டு அங்கே போய் நிற்க, அவன் தான் சீனியர். இவன் சீனியர் எப்படி ஆகிட்டான்னா, தம்பி நான் என்ன அது அருட்கொடை என்னன்னு தெரியுமா? குர்ஆன் எடுத்து ஓதுறமா? ஓதலை இல்லை, அருட்கொடை புடுங்கப்பட்டு அர்த்தம். அறிவு இருந்தால் சிந்திங்க. எந்த வேதத்தை ஈமான் கொண்டோமோ அந்த வேதத்தை ஓதுவதற்கு நமக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்று அல்லாஹ் புடுங்குறான். கையில் இருக்கு, ஓத மாட்டோம். புரியலையா? அது புரியலையா? கையில் காசு இருக்கு, தர்மம் செய்ய கை வரல, அல்லாஹ் அருட்கொடையை புடுங்கிட்டான்.
செல்வம் இருக்கு, அது அருட்கொடை இல்லை. அல்லாஹ் ரப்பல் அந்த செல்வத்தை ஒரு வினாடியில ஒரு ஆஸ்பத்திரியில் நோச்சா ஒரு நரம்பு செக் பண்ணதுக்கு 5 லட்ச ரூபாய் பில்ல போட அடிச்சுட்டு போயிட்டே இருமா. நீ காலமாக சம்பாதித்த காசு ஒன்றும் விடுங்காது. அருட்கொடை என்ன தெரியுமா? 5 ரூபாய் இருந்தாலும் 5 ரூபாய் 2 ரூபாய் தூக்கி போட்டு எவனா காசு நீ 2 பேர் பங்கு போட்டு போப்பா வீட்டில் போனா ஒன்றும் இல்லை, பார்த்துக்கணும். 2 பேரை சம்பளத்தை வச்சு 2 தர்மம் செய்த சமுதாயத்தின் தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க. அருட்கொடை அர்த்தம் தெரியுமா? அருட்கொடை அல்லாஹ் பிடுங்கும் அளவு வகையில மோசடி செய்தான். புரிஞ்சு? அருட்கொடைனா வேற நினைச்சிடாதீங்க, காசு பணம் மட்டும் நினைச்சிடாதீங்க. அருட்கொடை அல்லாஹ்வுடைய நெருங்கக்கூடிய எல்லா காரியக்கும் தடுக்கிற காரியம் தான் அருட்கொடை. எல்லாம் பிடுங்கப்பட்டுரும். தயவு செய்து சிந்திச்சு பாருங்க, தயவு செய்து சிந்திங்க. இதெல்லாம் நடக்குதா வாழ்க்கையிலும் பாருங்க. உங்க வாழ்க்கையில் கிடைக்கிற உணவு, உடை, வசதி, வாழ்வாதாரம் எல்லாம் அது மட்டும் அருட்கொடை நினைச்சா அது அல்ல அருட்கொடை தான். அவையெல்லாம் சோதனை என்பதை மறந்துவிடக்கூடாது. அவை நன்றி அதிகப்படுத்துகிற ஃபதுகுருனி அதுகுருனி வஸ்குருனி வலா தக்ஃபுரும். நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் என்ன அருளை அதிகப்படுத்துவான்னு அல்லாஹ் சொன்னான். நன்றி செலுத்தி வாருங்கள், இல்லைன்னா ஓட்ட. 4வது அல்லாஹ் சொன்னது அநியாய தீர்ப்பு வழங்கினால். இதான் சப்ஜெக்ட். நீங்கள் அநியாய தீர்ப்பு வழங்கினால் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், அங்கு கொலை இரத்த சிதறல்கள் ஏற்பட்டே தீரும். என்ன நடக்குமா? கொலைகளும் இரத்த சிதறல்களும் ஏற்பட்டது. நான் சொன்னேன், எனது நிறுவனத்தை ஒருத்தன் பிடிக்கிட்டான், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிட்டு, அது அவனுக்கு தான். ஆனால் இவன் மோசடி பண்ணால் எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன முடிவு எடுக்கேன்? அப்படியா? ஏன் தீர்ப்பு காத்திருக்கு. ஏன் தீர்ப்பு என்னது? பின்னால் இருக்கு வாள், கொலை, இரத்த. சமுதாயமாக தீர்ப்பு மாற்றி வழங்கினால் ஒரு சமூகம் நீதியை கேட்க புறப்படும் போது கொலைகள் விழும், மோதல் ஏற்படும், இரத்த சிதறல் ஏற்படும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க. நீதிபதிகள் கவனமாக இருக்கணும். எந்த நீதிபதியாக இருந்தாலும் சரிதான். முஸ்லீம் நீதிபதினா அவன் நீதியை செலுத்தணும். பாகிஸ்தானில் குருதுவாரா சீக்கியர்களுடைய வழிபாட்டு தலம், நீண்ட நெடுநாள் வழிபாட்டு தலத்தை பள்ளிவாசல்களாக இந்தியா சுதந்திரம் பெற்றவர்கள் மாற்றி விட்டார்கள். பல நூற்றாண்டுகள் பழமையானது. முஸ்லீம்கள் ஆட்சி வந்தவுடன் அதை இடித்து விட்டு சீக்கியர்கள் வாழுகிற போதே இடித்து விட்டு தனக்கு இருக்கிற எண்ணிக்கை பலத்தால் அவர்களை மிரட்டி பள்ளிவாசலை வைத்தார்கள். அவள் உச்ச நீதிமன்றத்திலே, பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் பள்ளிவாசலை இடி இருந்தவன்ட்ட யார்கிட்ட குருவாரா இருந்ததோ, சீக்கியருடைய மதம் இருந்ததோ அவரிடத்தில் ஒப்படை என்று பாகிஸ்தான் தீர்ப்பு சொல்லு. புரியுதா? பள்ளிவாசல்னா அதுக்கு புனித உடனே வந்துடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கட்ட போவதற்கு முன்பாக அந்த இடத்துல வண்டியை நிறுத்தி, ஒட்டகத்தை நிறுத்திட்டு கேட்டாங்க, இந்த இடம் யாருக்குரியது என்று கேட்டார்கள். 2 அனாதை சிறுவர்களுக்குரியது என்று 2 ஏழை சிறுவருக்குரியன்னு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு இதை உடனே பள்ளிவாசல் கட்டுவதற்கு கேட்டபோது எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னபோது, இல்லை அபூபக்கரே இதுக்குடைய தொகையை செலுத்தி விடுங்கள் என்று சொன்னார்கள். தொகையை செலுத்துங்கள் சொன்னார்கள். பின்பு உள்ளே அடக்கப்பட்ட உடல்கள்லாம் தோண்டி எடுக்கப்பட்ட பிறகு மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது. ஆக ஒரு முஸ்லீம் கோயிலை இடித்துக் கொண்டு பள்ளிவாசல் ஒருவன் கட்ட மாட்டான். அப்படி கட்டினால் பாகிஸ்தான் செய்த தீர்ப்பு தான் நியாயமானது. இதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வசனம், எவ்வளவு அழகான வசனம் தெரியுமா? உங்களை சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் இந்த பூமியிலே தேவாலயங்கள், கோயில்கள், பள்ளிவாசல் என்றே இடிக்கப்பட்டு அல்லாஹ் சொன்னான். எல்லா சமூகத்தையும் நல்லவர் இருக்கான். இந்துலையும் நல்லவர் இருக்கான், கிறிஸ்தவனையும் நல்லவர் இருக்கான், பௌத்தனையும் நல்லவர் இருக்கான், முஸ்லீம்லையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்கள் இருந்தால் அதே போல ஒரு முஸ்லீம் இன்னொரு வணக்கத்தலத்தினுடைய, இந்துக்களுடைய வணக்கத்தல இடத்தை ஒரு இம்மி கூட எடுத்துடக்கூடாது. ஏன்? வணக்கத்தலம் அல்லாத பிற மனிதனுடைய இடத்தை கூட பள்ளிவாசல் இடத்தை எரிஞ்சிடக்கூடாது. போய் எனக்கு திமிரை வச்சு எடுத்துடக்கூடாது. அது பள்ளிவாசல் தான் எடுத்து திமிர் பேசக்கூடாது. மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை. 5வது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உடன்படிக்கையை முறித்தல். இந்த நாடு சட்டம் என்ற உடன்படிக்கையில் இருக்கு. இந்த நாடு இந்தியன் பீனல் கோட் என்ற சட்டத்தின் அடிப்படையில் எல்லாரும் சட்டத்தின் முன்பாக சமம் என்ற உடன்படிக்கை. யார் தவறு செய்தாலும் சமமாக தண்டிக்கப்படும், நீதி எல்லாருக்கும் வழங்கப்படும், எல்லோருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற ஒரு உடன்படிக்கை பேரில் இந்த சமூகம், இந்திய சமூகம் வாழ்கிறது. எல்லா மதங்களும் அப்படித்தான். இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கையை முறித்தால் அந்த சமூகம் மீது பகைவர்கள் திணிக்கப்பட்டே தீர்வார்கள் என்று சொன்னார். உடன்படிக்கை மீறியாச்சுன்னா பகைவர்கள் அவர்கள் மீது தீட்டப்படுவார்கள். அல்லாஹ் நடிகார்களே, முஸ்லீமாக வாழ்வது என்பது கடுமையான ஒரு சோதனையான ஒன்று தான். இலகுவானதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் அதனால் நீதி செலுத்தும் போது உன் பெற்றோராக இருந்தாலும் ஒழுங்காக நடந்துக்கங்க. உன் பாப்பாவோ அம்மா வந்து நீ தப்பு செஞ்சுனாலும் சரி தான், தவறு என்றால் தவறு என்று சொல்லணும். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்ட உஸாமா ரலியல்லாஹு வந்து பரிந்துரை செய்கிறார், இறை தூதரே, இந்த ஃபாத்திமா, அந்த பெண் பேர் ஃபாத்திமா தான், அந்த பெண்மணி திருடிட்டால் அந்த குற்றச்சாட்டுக்கு தண்டனை வந்து கை வெட்டப்படுவதான். அது உயர்ந்த குலத்து பெண்மணி,
ஆகவே நீங்கள் அவர்களை விட்டுவிட வேண்டும், மன்னித்து விட வேண்டும் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் சிவந்தது. உசாமாவை முன் சென்ற சமுதாயம் அழிந்ததெல்லாம் இப்படித்தான். வலிமையானவர்களுக்கு ஒரு தீர்ப்பும் மெலிந்தவர்களுக்கு ஒரு தீர்ப்பும் வழங்கினார்கள். ஆக இந்த சமூகம் அழிந்து போனது. என் மகள் ஃபாத்திமா திருடினான், கரங்களை வெட்டுவேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது வெறும் வார்த்தை அல்ல, அல்லாஹ் அப்படித்தான். உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய மகன் ஒருவன், அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருந்தார்கள். ஒரு மகன் செய்கிறாரு, மது அருந்திட்டார். தண்டனை கொடுத்து உத்தரவு போட்டாச்சு. ஆனால் அமீருல் முஃமினீன் மகன் என்ற காரணத்தில் அடி லேஸ் ஆயிட்டு, எண்ணிக்கை கரெக்டாக அடி லேஸ். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு போனது. மகனை கொண்டு வர சொல்லிட்டார். தன் கரத்தாலே கசடி கொடுத்தார். கொஞ்ச நாளே மகன் சுகவீனப்பட்டு இறந்தும் போனார். சுகவீனப்பட்டு மகன் இறந்தும் போனார். அவருக்கு அர்த்தம் தெரியும், இந்த உலகில் யார் தண்டிக்கப்பட்டாரோ மறுமையில் அவருக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அல்லாஹ் பாக்கியம் புரிஞ்சிட்டான். மக்களே, நாம் நீதி செலுத்த வந்தவர்கள். நாம் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம். நம்மளோட பிரச்சனை வந்தால் வெட்டோன்னு தோன்றுன்றோம். அந்த வார்த்தைக்கு பொருள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தருவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி செலுத்தக்கூடிய மக்களாக. அது மாதிரி நம்மகிட்ட ஒரு பிரச்சனைன்னு ஓடி வருவான். ஏய் அப்படியா அப்படின்னு வேட்டையை மடிக்கிட்டுறாங்க. நம்ம ஆளுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீதி என்று வரும்போது அல்லாஹ் நம்மால் என்று சொல்லவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் ஓடி வந்தார். கண்கள் ஒத்த கண்ணு அடி பிச்சுட்டான். அமீருல் முஃமினீனே, என் கண்ணை குதறி எடுத்துட்டான். இந்தார். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியா, அவன் யாரு, தூக்கு. இவன் எனக்கு அங்கே விசாரிக்க, அவனுக்கு 2 கண்ணை பிடிங்கிட்டு வந்திருப்பான். அவனுக்கு 2 கண்ணை பிடிங்கிட்டு வந்திருப்பான். இவன் இங்கே 1 கண்ணை பிடிங்க, இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆகவே விசாரணை நீதமாக இருக்கட்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அவன் 2 கண்ணை பிடிங்கிட்டு வந்திருப்பான், இங்கே 1 வச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம உணர்ச்சி வசப்படுறோம். நம்ம பிள்ளைகள் அப்படி தானே, பாப்பா என்ன அவன் அடிச்சிட்டாம்மா, நம்ம அவனை ஏன் மோனே அடிச்சேப்பான். அவனை கூப்பிட்டு நமக்கு ஒன்றும் இல்லை. ஏன் மண்டை வேலை செய்யாது. மண்டை வேலை. நீதி இங்கே தவறு ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இதுதான். உங்கள் பிள்ளைகளுக்கு நீதி சொல்லித்தர இடம் இதுதான். எங்கள் வாப்பாட்ட போய் சொன்னால் எங்கள் வாப்பா கம்ப தூக்க மாட்டார், 2 பேரையும் கூப்பிடுவார். யார்ப்பா தப்பு செஞ்சான்னு கேட்பாங்க. இது நல்ல வாப்பா, நீதி செலுத்துகிற வாப்பா. நாசமாக போகிற வாப்பா என்ன சொன்னால் மவன் பேச்சை கட்டி ஏற்று விட்டுக்கான சண்டைக்கு போயிடுவான். பகையாகிவிடும். பிள்ளை பாசத்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் சோதனையாக தான் தரான். இது ரொம்ப முக்கியம். நம்ம அநீதி செலுத்துகிற இடம் இங்கே தான் ஆரம்பம். ஏன்னா பாசத்தினாலே நாசமாக போகிறது. பொண்டாட்டி வந்தவொடனே தாவா நெஞ்சு மேலே வந்து பர்றான்ட்டு வா, அவங்க பிள்ளைய அடிச்சுட்டான். ஏன் பிள்ளையே அடிச்சுட்டான், நெஞ்சில் அடிப்பா. வாயில் மண்ணெளி போட்டு குத்தி ஓரமாக உட்கார வச்சுட்டு நான் போய் விசாரிக்கணும்னு சொல்லி 2 தரப்பையும் கூட்டு விசாரித்து இந்த பிரச்சனை நீதி செலுத்தினால் நீதி சுமூகமாக அன்பும் பாசமும் சகோதரத்துவம் வளரும். பிள்ளைகள் இன்னைக்கு அடிவான் நாளை சேர்ந்துக்கிடுவாங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் அன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை என்னமோ பாபருக்கு இப்ராஹிம் லோடிக்கும் சண்டை போடுற மாதிரி ஃபீலிங்கில் போய் பேசுறது. எதுக்குன்னா ஒன்லி டு சாட்டிஸ்ஃபை த ஒய்ஃப், பொண்டாட்டியை திருப்திப்படுத்துறதுக்காண்டி பேசுறது. இதெல்லாம் செய்யாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா வெரி ப்ராக்டிக்கல். உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட பழகணும், நீதி பழகணும். உங்கள் பிள்ளைகள் நீதி பழகணும். உங்கள் பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்குற நல்ல தந்தையாக நீங்கள் இருங்க. ஏன் எப்படி தான் எங்கள் வாப்பா செய்வாங்க, எங்கள் வாப்பாட்ட போய் எல்லாம் பேச முடியாது. அல்லாஹ் வண்டியார்களே, நாம் வாழ்கிற உலகம் இருக்குல்ல, ரொம்ப மோசமான உலகம். நம்மளை தப்பானதெல்லாம் சரின்னு நம்ப வைக்கக்கூடிய உலகமாக மாறி இருக்கு, மாய உலகமாக ஆயிருக்கு. திருக்குரான் மட்டும்தான் அல்லாஹ் சொன்னால், எனக்கு அந்த வசனம் சொல்ல திருப்பி ரொம்ப பிடித்த வசனம். அல்லாஹ் வேதத்தோடு சேர்ந்து நீதியும் நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்லலாம். அல்லாஹ் வேதத்திலே நீதி இருக்கு, வேதத்தோடு சேர்த்து நீதியும் நாமே இந்த நபிக்கு இறக்கி வைத்தோம். நபியோட வேலை என்ன தெரியுமா? நீதி செலுத்துவதான் எங்கள் நபியின் வேலை. நபியின் வேலை அதென்றா அந்த உம்மத்தின் பணி என்ன தெரியுமா? அந்த நீதியை நிலைநாட்டி மரணிப்போதான் இந்த உம்மத்தினுடைய வேலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதி செலுத்த நன்மக்களாக நம்மளை ஆக்கி அருளட்டும். இந்த சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதி இழைக்கிறவனுக்கு உதவி செய்து எப்படி தெரியுமா? அவன் செய்த அநீதியை தடுப்பதன் மூலமாக, அல்லாஹ் அடியார்களே, இதை சாதாரண விஷயங்கள் கருதிவிட வேண்டாம். ஏனென்றால் நாம் நிரந்தர நீதிமானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம். நமக்கு பரிசு வெகுமதி எங்கே எதற்காக இருக்கு நமக்கு தெரியாது. ஆயின் நாம் செலுத்திய ஒரு நீதி இறைவனுக்கு நெருக்கமாக இருந்தால் அந்த நாள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி, இறைவா அந்த நாள் ஒரு நீதி செலுத்தினேன், என் உறவு, என் தாய் தந்தை, என் தம்பி, அண்ணன், மனை ஆயினும் நான் நீதி செலுத்தினேன், யா அல்லாஹ் என் மீது கருணை காட்டு என்று ரப்புடத்தில் மன்றாடுவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நாம் வாழ்க்கையில் ஏதோ விஷயத்தில் நீதி செலுத்தும் போது செய்த நீதி நமக்கு துணையாக கருவியாக அருள் புரியட்டும். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.